என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறதுக்காக கல்வி ஆலோசகர் திரு சிவராமன் நம்மிடையே அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்தோம்னா +2 ரிசல்ட் வந்தாச்சு, 10th ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு முன்னாடி ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். இப்போ அவங்களோட மார்க்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணியே ஆகணும். சில பேர் சூஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. பட் சில பேர் வந்து இப்போ வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணியே ஆகணும், அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த ஸ்கோர்ஸ் வந்திருக்கும், சில பேருக்கு வந்து அதை விட கம்மியாக கூட வந்திருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொன்ன நினைக்கிறீங்க, அந்த மெசேஜோட இந்த ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மெசேஜ் மாதிரி ஒன்றும் இல்லை, பட் என்னென்னா எந்த மதிப்பெண்ணில் எடுத்தனாலும் ஓகே, இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முதல் அத்தியாயம் தான். இன்னும் நீங்கள் தாண்ட வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் மார்க் நிறைய எடுத்தவங்களும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் போயிட வேண்டாம், கம்மியாக எடுத்தவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். பட் நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தாலும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு அதற்குண்டான ஸ்கோப் பார்த்துக்குங்க. மிக முக்கியமாக மருத்துவத்தையும் பொறியியலையும் அரசாங்க கல்லூரியில் படிங்க, அப்பொழுது தான் உங்களுக்கு பயன் இருக்கும். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. விஜயலட்சுமி திருவள்ளூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்னமா கேளுங்க. ஹலோ சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. 184 கட் ஆஃப் வருது பிஇக்கு. நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த இன்ஸ்டிடியூஷன்ல எடுக்கலாம், எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 184 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க. அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் என்ஐடி ஐஐடி போன்ற தட் இஸ் என்ஐடியில் இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் இந்த மாதிரியான அரசு கல்லூரிகளில் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தேர்ந்தெடுத்து நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம். பட் அரசு கல்லூரிகள் அல்லாது வேறு எங்கே பொறியியல் படித்தாலும் கடமைக்கு படிக்கிறதா தான் இருக்குமே தவிர அதனால் நமக்கு பெரிய அளவில் பயன் இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 98% மாணவிகள் பொறியியல் படிப்பை படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமலும் அவர்கள் துறைக்கு சம்மந்தமே இல்லாத வேலைவாய்ப்புகளும் செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பதும், எம்இ சின்ன பசங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி 23-24 வயசு பசங்க தான் இன்றைக்கி கிளாஸே எடுக்கிறாங்க. ப்ளஸ் அவுடேட்டட் சிலபஸ். இத்தனை நான்கு காலங்களாக நம்ம இதை படித்து ஏமாந்தது போதும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், செக் ரிப்பப்ளிக், ஆஸ்திரியா, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் உங்களுடைய பேச்சுலர்ஸ் ஸ்டடீஸை நீங்கள் இன்ஜினியரிங் நிச்சயமாக படிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% கவர்மெண்ட் பே பண்ணிடுறாங்க. அதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே எவ்வளோ பே பண்ணுவீங்களோ ஒரு 2 lakhs per year உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பொறியியல் படிப்பை இந்திய அரசாங்க கல்லூரிகள் இல்லாட்டி யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக படிங்க. இதுக்கு யூரோப் ஸ்டடி சென்டர் நிச்சயமாக எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும். நிச்சயமா சார், ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல படிச்சா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு வீடியோ கொஸ்டின் இருக்கு, என்னங்கிறத பார்த்துடலாம் சார். மதுரையில் என் தங்கச்சி மக +2 கார்த்திகா பேர், அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கு. +2ல் மார்க் வந்து 1175 மார்க் எடுத்திருக்கு. அடுத்து பிகாம் சிஏ படிக்கலான் இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு என்ன படிப்பு படிக்கலாங்கிறது அது சொல்லுங்கள். 1175 மார்க்கு நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸலண்ட் மார்க்கு. இங்கே தலை சிறந்த கல்லூரிகள்லாம் இருக்குது பிகாம் படிக்கிறதுக்கு இந்தியாவிலேயே. நீங்கள் நிச்சயமாக படிக்க வைக்கலாம். அண்ட் அவங்க படிச்சுக்கிட்டே பேரலாக அவங்க சிஏ ஸ்டடீஸையும் பண்ணலாம். சிஏ மட்டுமே முதன்மையாக வச்சுக்கிட்டு பண்ண வேண்டாம். ஒரு டிகிரி ரொம்ப முக்கியம். ஸோ தட் நாளைக்கு ஏதாவது பாசிங்கில் இஷ்யூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான்ஸ் இருக்கும். பட் சிஏ படிக்கிறவங்கலாம் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு 85-90% இருக்கவங்க இப்போ நிறைய நான் சார்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்க சொன்ன ஒப்பீனியன், ஏன்னா நான் வந்து ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-85-90% க்ளோஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பற்றி ஒரு 10th சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை தேர்ந்தெடுத்து படிப்பது நல்லது அப்படின்றது அவங்களுடைய ஒப்பீனியன். இதில் மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி எல்லாரும் சார்ட்டர்ட் இப்போ வந்து அனைவருமே பொறியாளர்கள் ஆகலாம், அனைவருமே மருத்துவர்கள் ஆகலாம். பட் எல்லாராலையுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியோ பாஸ் பண்ணுறதுன்றது கடினம். ஏன்னா இவ்வளோ பேர் தான் பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேக்கப் பிளான்ஸும் வச்சுக்கிட்டு படிங்க. பட் இந்த மாணவி பொறுத்தவரை 1175 மதிப்பெண் எடுத்து ஒரு தலை சிறந்த அரசு கல்லூரியில் நீங்கள் பிகாம் உங்களுக்கு தாராளமாக இங்கே கிடைக்கும். வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சார், சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு ஆம்பிஷனோட படிக்கும்போது அதுக்கான ஒரு அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் யார் வேணாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் இப்போ எடுத்து படிக்கலாங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு. யாசர் சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க யாசர். ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க யாசர். ஹலோ மேம், நாங்கள் இந்த மாதிரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கலான்னு இருக்கோம். ஓகே.
அதுக்கு வந்து எப்படி மேம் அந்த சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி அது அந்த கோர்ஸ் அப்ரோச் பண்றதுன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க 12th முடிச்சிருக்கீங்களா இப்போ? இல்ல என்னோட பிரதர் முடிச்சிருக்காங்க, நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சோ விஷுவல் கம்யூனிகேஷன் பத்தி டவுட் கேக்குறீங்க இல்லையா? எஸ் மேம். அந்த சிலபஸ் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? ஓகே, கண்டிப்பா சார் உங்களுக்கான ஆலோசனைகளை தருவாங்க. இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீட்டிலலாம் அண்ணா இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அவங்க தம்பிகளை வந்து இன்ஜினியரிங் சேர்க்கிறதே கிடையாது. இன்றைக்கி இதனால தான் என்ன சொல்கிறது, அரசு கல்லூரிகள் இல்லாத வேறு எங்கேயுமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சேர்றதே கிடையாது. ஏன்னா நான் தான் இப்படி ஆகிட்டேன், அட்லீஸ்ட் இவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலை தான். ஸோ பொறியியலை திரும்ப அரசாங்க கல்லூரிகளில் படிங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்கள் இப்போ கேட்டிருந்தீங்க, விஸ்காம் பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய அந்த பிரதர் நல்லா அவுட் ஸ்போக்கனாக க்ரியேட்டிவாக இருந்தார்னா நிச்சயமாக விஸ்காம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஊடகத்துறையிலும் சரி, ஜேர்னலிசம், நிறைய துறைகளில் இன்றைக்கி வந்து அதற்குண்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அதற்குண்டான பேஷன் அவருக்கு இருக்கணும். பிகாஸ் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இப்போ திடீர்னு இதை படிப்பை எடுத்து நீங்கள் மாட்டிக்கூடாது. அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா தாராளமாக பிபிஏ போன்ற படிப்புகள் எடுத்து படிங்க. தலை சிறந்த கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் மாஸ்டர்ஸில் கூட ஜேர்னலிசம் இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஸ்காம் ரிலேட்டட் ஸ்டடீஸ் நீங்கள் மாஸ்டர்ஸில் கூட படிச்சிக்கலாம். பட் பேச்சுலர்ஸில் நீங்கள் விஸ்காம் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக இந்த ஃபீல்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த சிந்தனை உங்களுக்கு இருந்து அதன் தொடர்ச்சியாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா பிபிஏ தேர்ந்தெடுத்து படிப்பது நல்லது. பிபிஏ நீங்கள் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் படிக்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிஏ பொறுத்த வரைக்கும் 95% ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு 1 lakh per year தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கிறதுக்கு. ஸோ பிபிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுமே நிச்சயமாக யூரோப் ஸ்டடி சென்டர் காண்டாக்ட் பண்ணி யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக படிக்கலாம். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. தீபிகா திருநெல்வேலியிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்னமா கேளுங்க. ஹலோ, என்னோட கட் ஆஃப் வந்து 194.25. ஓகே. இன்ஜினியரிங்ல எது தேர்ந்தெடுக்கணும் கோர்ஸ், அப்புறம் என்ன காலேஜ் படிச்சா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். நிச்சயமாமா உங்களுக்கான ஆலோசனைகள் கிடைக்கும். நிச்சயமா. ஸோ நல்ல 194 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இங்கே டாப் கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் 3வது வாட்டி நான் சொல்கிறேன், தயவு செய்து அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுங்கள். புரிஞ்சு படிங்க. அங்கே தான் பிஹெச்டி பிடிஎஃப் படித்தவங்களாம் கிளாஸ் இருப்பாங்க. எம்இ எம்டெக் படித்த பசங்களாம் கிளாஸ் எடுத்து நம்ம ஏமாந்தது போதும். நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்கோப் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடுத்து 40-50 வருஷத்துக்கு கூட இந்த சிலபஸ் ஸ்டடீஸ்னா இந்த ஸ்டடி மாடியூல்ஸ் எல்லாமே ரெலவெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் துறையை சார்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த துறையை எடுத்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமா சார். நம்ம வந்து எந்தெந்த துறைகள் வந்து எந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. முத்துராமன் கள்ளக்குறிச்சியில இருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் வந்து இப்போ 851 மார்க் எடுத்திருக்காங்க 12th. ஓகே சார். அவ வந்து பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணலாம்னு வகையில் இருக்குது. இல்லை வேற கோர்ஸ் ஏதாவது எடுத்தாங்களா? மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க சார் அவங்க? 140 சார். 140. ஸோ பரவாயில்ல, க்ளோஸ் டு 70% எடுத்திருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க வைக்கலாம் சார். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாளைக்கு அவங்க பேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நிறைய அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு வீடியோ கொஸ்டின் இருக்குது, என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். என் தம்பி இப்போ தான் +2 முடிச்சு 926 மார்க் எடுத்திருக்கான். நான் அவனை வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ படி அப்படிங்கிற ஒரு கன்செஷன் கொடுத்தேன் அவன்கிட்ட. ஆனால் இல்லை நான் டேரெக்டாக பிஇ 4 வருஷம் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் என் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிஏ இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படி படிக்க வைக்கலாமே அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி எந்த கோர்ஸு சேர்த்தா என் தம்பி கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப கிளியரான ஒரு கேள்வி. பட் நிறைய பேர் இது நான் 2வது வாட்டி நான் கேட்குறேன், 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறதுல எல்லாம் என்ன யார் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறா, இவங்களை யார் இப்படி கைட் பண்ணுறான்னு நமக்கு தெரியல. 12th முடிச்சாச்சுன்னா டேரெக்டாக இன்ஜினியரிங் சேர வேண்டியது தான். இதுக்கு நடுவில் 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு 2 வருஷத்தை இழக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 10th படிச்சுட்டு டிப்ளமோ படித்தா நமக்கு ஒரு யூஸ் உண்டு. பட் அகெயின் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்குக்கு இங்கே தலை சிறந்த அரசு கல்லூரிகள் கிடைக்குமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. கிடைக்காத ஒரு சூழ்நிலை உங்களுடைய பிரதர் மார்க் பொறுத்தவரை. பட் நீங்கள் அகெயின் நீங்கள் அரசு கல்லூரிகள் அல்லாது வேறு எங்கே பொறியியல் படித்தாலும் இது என்னுடைய ஒப்பீனியன், அரசு கல்லூரிகள் தவிர வேறு எங்கே நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் அதனால் நமக்கு எந்த விதமான பயன்களுமே இல்லை. அவுடேட்டட் சிலபஸும் எம்டெக் படித்தவங்களும் இன்றைக்கி வந்து
தியரிட்டிக்கலாகவும் மாணவர்கள் மனப்பாடம் செய்து தான் படிக்கிறாங்க. இந்த நிலை மாறும்போது தான் பொறியியல் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பொறியியல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 2 lakhs per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கலாம். இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, எம்எஸ்சி பிஎஸ்சின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எடுக்கும்போது இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ். இது மேஜராக ரிசர்ச் ஆர் டீச்சிங் லைன் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். பொறியியல் படிப்பை வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு யாருமே உதற வேண்டாம். தரிசனம் அதை தவிர்க்க வேண்டாம். கல்வி முறை மாற்றம் கொண்டு வந்தால் பொறியியல் படிப்பே சிறந்த படிப்பு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த +2 முடிச்சுட்டு வந்து டிப்ளமோ போகிறது அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கைடன்ஸ் அறியாமை நலப்பாகும். அண்ட் மோரோவர் வந்து 12th மார்க் குறைஞ்சது அப்படின்னா வந்துட்டு இன்ஜினியரிங் போக முடியாது. சரி டிப்ளமோ போயிட்டு அங்கேருந்து இன்ஜினியரிங் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்னாலே அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அகைன் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். என் பேர் பி மோகனப்பிரியா. நான் 12th இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கேன். நான் எடுத்த மார்க் கொஞ்சம் கம்மி தான், 602 தான் எடுத்திருக்கேன். என்னோடய மார்க்குக்கு என்ன கோர்ஸ் எடுத்தால் ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அது கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன படிக்கலாம், எனக்கு என்ன ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் எங்கள் ஆஃபீஸ் யூரோப் ஸ்டடி சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஒரு பிபிஏ டிகிரி எடுத்து படிச்சிருக்கேன். நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊடகத்துறையிலேருந்து ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்களே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது. பட் பிபிஏ ஒரு சிறந்த படிப்பு. இந்த மாணவி பொறுத்தவரை உங்கள் மார்க்ஸும் பாவம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் நீங்கள் என்ன இப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு எதனால் ஒரு 10 ரீசன் ஏன் என்னுடைய மதிப்பெண் குறைந்தது, இந்த 10 விஷயத்தை உங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் தட் இஸ் உங்களுடைய பிபிஏ படிப்பை படிக்கும்போது அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் தலை சிறந்த ஒரு வல்லுநராக நிச்சயமாக வரலாம். பட் அந்த 12th நீங்கள் பண்ண தவறுடைய கண்டினியூவேஷனாக அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேயும் கிரேட்ஸ் குறைவாக இருக்கும், டிகிரி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போகலாம். ஸோ தவறை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக உங்களுடைய பேச்சுலர் ஸ்டடீஸ் இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உபயோகமான ஒரு குறிப்பு வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னொரு நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க. கிருத்திகா சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. வணக்கம் சார். சார் என்னுடைய மகன் வந்து இப்போ வந்து 10th வந்து சிபிஎஸ்சில எழுதியிருக்கான் சார். ஓகே. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு வந்து பிஏ மெக்கானிக்கல் படிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. இல்லைன்னா பெட்ரோகெமிக்கல் இல்லை இதை சூஸ் பண்ண சொல்றான். அவன் என்ன சொல்றான், நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பண்ணிடுறேனே, எனக்கு எடுத்து +1 +2 அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார். இப்போ நம்ம +1 +2 படிக்கிறேன்றது மஸ்டா இல்லை நம்ம டிப்ளமோ சேர்க்கலாமா சார்? இல்லை மேடம், அதாவது +1 +2 படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். நீங்கள் சிபிஎஸ்சிலே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா எஸ்பெஷலி இந்த +1 +2 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன், அதாவது மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 டாபிக்ஸ் இருக்குது. அது டிப்ளமோ ஸ்டடீஸில் இப்போலாம் அது இருக்கிறது இல்லை. ஸோ இது இல்லாமல் பசங்க பிஇ படிக்கும்போது அங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரியர் விழுந்துருது. ஸோ அவர் அழகாக 11th 12th படிக்கட்டும், சிபிஎஸ்சிலே கண்டினியூ பண்ணட்டும். நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வி சிபிஎஸ்சி ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு அரசு கல்லூரிகள் கிடைக்கலன்னா, இங்கே அரசு கல்லூரிகள் கிடைக்கலாம், நிச்சயமாக யூரோப் ஸ்டடி சென்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தரம் வாய்ந்த ஒரு நிஜமான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நிச்சயமாக அவர் உருவாக்கலாம். படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் பற்றி யோசிச்சிருப்பீங்க. ஃபாரின்னா எல்லாமே நிறைய செலவாகும் அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சிருப்பாங்க. ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து ஒரு பையன் தங்கி படிக்கிறான்னா எவ்வளோ செலவாகுமோ அதே செலவினங்கள் தான். ஒரு மாதத்துக்கு 15,000 rupees கிட்டத்தட்ட உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ படிக்கிறது. சார், நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸ்லேருந்தே நமக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி நம்ம கண்டினியூஸாக பேசலாம். இப்போ ஒரு வீடியோ கொஸ்டின் இருக்குது, என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் பிகாம் படிக்கிறேன், 3rd year படிக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்ன மாஸ்டர் டிகிரி என்ன படிக்கலாம், என்ன படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னு கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் யூனிவர்சல் கொஸ்டின். என்ன படித்தால் எங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? பிகாம் படிச்சிருக்கீங்க, நல்ல துறை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கீங்க. அடுத்து மாஸ்டர்ஸ் இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லாட்டி ஃபினான்ஸ் ரிலேட்டட், அக்கௌண்டிங் ரிலேட்டட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் மாஸ்டர்ஸ் போய் படிக்கிறாங்க. லேட்டஸ்ட் ஃபினான்ஸில் என்னென்ன டெக்னாலஜி தட் இஸ் என்னென்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். அகெயின் நீங்கள் இங்கே இந்தியாவில் படிக்க போகிறீங்கன்னா கேட் எழுதி ஐஏஎம் போன்ற கல்லூரிகளில் நீங்கள் எம்பிஏ படிச்சிங்கன்னா சிறந்ததாக இருக்கும். இப்படி இல்லை சார் அதற்குண்டான ப்ரிப்பரேஷனோ இல்லை அதற்குண்டான மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படின்னா யூரோப் ஸ்டடி சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 lakh per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களோட எம்பிஏ ஸ்டடீஸை நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இல்லை சார் இவ்வளோ கட்டண விகிதங்கள் குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. பட் 90-95 விழுக்காடு கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதனால உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கட்டண விகிதங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் போக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு
ஃபைனல் இயர் போக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் செப்டம்பர் அக்டோபரில் europestudycenter.com இந்த இணையதளத்தில் எங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கைடன்ஸ் கொடுக்கலாம். ஒரு அப்ராட் டிகிரி இப்போ இந்தியாவில் எதுவுமே இல்லை, அதனால் ஃபாரின் போகிறோம் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் எல்லா வளங்களும் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது இன்றைக்கி. பட் இதையெல்லாம் நீங்கள் வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் உங்களுக்கு ஒரு தரமான கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ராதிகா செங்கல்பட்டுலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. இப்போ என் பையன் 10th முடிச்சிருக்காங்க மேடம். ஓகே. இப்போ வந்து அவனுக்கு வந்து காமர்ஸ் குரூப் தான் நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு ஃபீல்டு என்னன்னாக்கா ஒரு ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த காமர்ஸ் எடுத்துட்டு ஐடி பண்ண முடியுமா, ஐடி ஃபீல்டு போக முடியுமா? ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை அதுக்கு அடுத்து என்ன படிக்க முடியும் அதுக்காக? ஏன்னா நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான், ஸோ எங்களோட இதுவும் பார்க்கணும் அப்படிங்களா, அதுக்காக எல்லாத்துக்குமே சஜஷன் எல்லாத்துக்குமே வந்து ஓகே ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் தான் நல்லா இருக்கு. 10th என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்கம்மா? 450 எடுத்திருக்காங்க. ஓகேம்மா, கண்டிப்பா 460. ஸோ ஓகே, க்ளோஸ் டு 92% வச்சு பாஸ் பண்ணியிருக்காரு. மேடம் அவரும் வந்துட்டு நான் ஏதோ ஃபோட்டோகிராஃபி இல்லை நான் ஃபிலிம் எடிட்டிங்னு சொல்லலை, ஐடி ரிலேட்டடாக தான் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவரை போடுங்க. அண்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 11th 12th சிபிஎஸ்சியில் அவரை படிக்க வைங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த வாய்ப்புகள் நிச்சயமாக அவருக்கு வந்து கிடைக்கும். நாளைக்கு காமர்ஸ் ரிலேட்டட் போகணுன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் போக முடியாது, பட் பிபிஏ ரிலேட்டடும் படிக்கலாம். பட் அவர் ஒரு நல்ல ஃபீல்டு தான் அவர் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ மேடம் நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீ பிரச்சனையே கிடையாது. மாணவனுக்கு அவனுக்கு பிடித்த படிப்பை படிக்கணும். மாணவர்களுக்கு பிடித்தால் மட்டும் போதாது, அந்த துறைக்கு நாளைக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும். அவனுக்கு பிடிச்சிருக்கு படிக்கிறோம் அப்படி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணுறது? இப்போ ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு இருக்குன்னா அது ஹாபியாக தான் நம்ம வச்சுக்க முடியும். எல்லாரும் ஃபோட்டோகிராஃபியில் ஷைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான், வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதனால் ஒரு ஐடி ரிலேட்டட் ஸ்டடீஸே போகிறது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹாபியவே வந்துட்டு அப்படியே வந்து ஜாபாகவும் கெரியராகவும் சேஞ்ச் பண்ணி சக்ஸஸ் ஆகிற ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. செந்தில்வேல் திருச்சியிலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. என் சன் அரவிந்த்குமார் ஆல்ரெடி இப்போ உங்க இதில் யூரோப் ஸ்டடி சென்டர்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ கேட்டுருக்கிற கொஸ்டின்லேருந்து தெரியுது அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது மாணவர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷத்தோட போக்கு எப்படி இருக்குது சார்? இந்த வருஷம் மாணவர்கள் எந்த கோர்ஸை வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதான் மேடம், நம்ம இப்போ எல்லா துறைகளிலும் எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மருத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க, பிகாம் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை புரிஞ்சு படிங்க. பிகாஸ் முழுக்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாட்டுக்கு மாணவர்களை படிக்க அனுப்புகிறோம். எங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் அண்ட் வீசா, அந்த மாணவன் படித்து முடிக்கும் வரை அவனுக்கு என்னெல்லாம் நம்மளால் சப்போர்ட் கொடுக்க முடியும் பண்ணுறோம். பட் இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணாமல் முழுவதுமாக ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டா தான். ஏன்னா இப்போ போகிற பசங்கள்லாம் படித்து முடிக்கும்போது 2021 or 2020 தான் படித்து முடிப்பான். பட் அந்த டைம் உலகம் எப்படி இருக்கும், என்னென்ன பரிணாம வளர்ச்சிகள் இருக்கும்ன்றதை நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இந்த இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலபஸை யார் செட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கம்பெனிஸ் செட் பண்ணுறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா சீமென்ஸ் செட் பண்ணுறாங்க சிலபஸை, சீமென்ஸ் அண்ட் ஃபிலிப்ஸ். பட் இதே மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி, பிஎம்டபிள்யூ இந்த மாதிரியான கம்பெனிஸ் அசோசியேட்டாக இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிலபஸ் செட் பண்ணுறாங்க. ஸோ மாற்றம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சார் யூஜிக்கே அனுப்பணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இன்றைய தேவை, இன்றைய கட்டாயத்தினால தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஜி ஸ்டடீஸ்க்கே நம்ம இன்றைக்கி போகக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கும். வாய்ப்பு இருக்குது, கல்வி கட்டணங்களும் குறைவு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 2 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பராணம் நிச்சயமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டான கல்வி இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக கல்வி முறை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிச்சயமாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கொஸ்டின் பார்க்கலாம். சார் நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதுறேன் சார். அதில் வந்து சாய்ஸஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க சார். எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல், பிடெக்கில் வந்து பவர் அண்ட் பவர் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங், அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது 3த்தில் வந்து எது வந்து நல்ல ஸ்கோப்பு, நம்ம எதுக்கு சூஸ் பண்ணி போகலாம்? பிடெக் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருந்தீங்க, அந்த துறையை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் டெக்ஸ்டைல் அப்படின்ற போதெல்லாம் உங்களுக்கு பிஎஸ்சின்றது மாதிரி வரும். பட் நீங்கள் பிடெக் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ பவர் ரிலேட்டட், எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இமென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மனித இனம் இருக்கும் வரை இந்த எரிசக்தி, தட் இஸ் இந்த எனர்ஜி தேவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த துறை சார்ந்து நீங்கள் எடுத்து படிப்பது நல்லபடியாக இருக்கும்.
சார் இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. ஓகே. கோமலா புவனகிரியில இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேசுறாங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. சரிங்கம்மா. ஹலோ ஹலோ இணைப்புல தான் இருக்கீங்க சார், பேசுங்க. எங்க பொண்ணு வந்து இப்போ இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுதுங்க 6 மாசமா. ஓகே. ஹலோ இப்போ அவங்க வந்து பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஓகே. மேற்கொண்டு ஜெர்மன்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், அதாவது நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள் சார், நிச்சயமாக படிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேஸ் ஆகிட்டாலும் சரி ப்ளேஸ் ஆகலைனாலும் சரி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் மாஸ்டர்ஸ் டிகிரின்றது ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி ஐடி நிலை இன்றைக்கி மார்னிங் இப்போ நம்ம இங்கே ஸ்டுடியோ வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு டாப் எம்என்சியில் பார்த்தீங்கன்னா 6000 எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணுறாங்க. பட் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய மக்களும் எம்ப்ளாயிஸும் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ தூக்குவாங்கன்ற பயம் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்ம பயந்துக்கிட்டே வேலை செய்கிறது, இப்படி ஒரு நிலை இருக்குது. பட் திறமை இருந்து நல்லா அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே அவங்க கெரியர் வைஸ் வராது. இந்த கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி நிச்சயமாக போகலாம். அகெயின் மாஸ்டர்ஸ் படிக்கிறது இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியம். ஜெர்மனி போன்ற நாடுகளில் நீங்கள் யூரோப் ஸ்டடி சென்டர் மூலிமா நிச்சயமாக அப்ளை பண்ணி படிக்கலாம். ஜெர்மனிலெலாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கிடையாது. எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜெர்மன் போனால் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஜெர்மனியில் போய் படிக்க முடியும் இன்னும் நினச்சிட்டு அவங்க பாவம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஆங்கில கல்வி இருந்தாலே போதும், நிச்சயமாக ஜெர்மனியில் போய் படிக்கலாம். ஜெர்மனியில் போய் படிக்கிறதுக்கு கல்வி கட்டணங்களே கிடையாது. சார் அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கொஸ்டின் இருக்கு. இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப் 193.5 வருது சார். இப்போ இன்ஜினியரிங் எடுக்கலாமா இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுக்கலாமா சார்? ஓகே, இன்ஜினியரிங் எடுங்க. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் எடுங்க. நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க பிரதர் நீங்கள், சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸில் எடுங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற பேச்சுலர் ஸ்டடீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி துறைகளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள், அப்ளிகேஷன்ஸ் குறைவு, வாய்ப்புகள் கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ளிகேஷன்ஸ் குறைவுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகளுமே வந்து குறைவாகும். ஸோ அதனால் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிங்க. அரசு கல்லூரியில் படிங்க. வேறு எங்கேயும் படிச்சுட்டு அவங்களையும் இவங்களையும் குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கி 97% பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அன்எம்ப்ளாய்டு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஷோலி நான் அதை சொல்லியிருந்தேன். ஃபின்லாண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை பேனா பிடிச்சோ எதுவுமே எழுதுறதில்ல. ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே டேப்பில் டைப் பண்ணி அந்த அவங்க டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. பட் இங்கே பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களும் சில ஆர்ட்ஸ் காலேஜஸ்லையும்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம ரெக்கார்ட் நோட்டு, அப்சர்வேஷன் எழுதிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் நம்ம பாருங்கள். இதெல்லாம் பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும்போது இந்த வாட்டி எழுதியிருக்கக்கூடிய இந்த 8.5 லட்சம் மாணவர்கள் இந்த வாட்டி 12th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அனைவருமே வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி தான் பிஇ இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பாருங்கள். ஒரு அயல்நாட்டு கல்வியில் ஒரு டிகிரி ஆச்சும் நம்ம புரிஞ்சு படிப்போம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க சார். குணசேகரன் திருப்பூர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் மேடம். பையன் 860 மார்க் எடுத்துருக்கான். ஓகே. பிசிஏ படிக்கலாம்னு ஆசைப்படுறான். சரி, ஓகே. அதான் சார் கேட்கணும். பிசிஏ வேண்டாம் சார். நான் என்னோட நிறைய இன்னைக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி கூட பேசிட்டு இருந்தேன். எல்லாருமே கேட்கறது தான் பிசிஏவா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸான்னு சொல்லிட்டு. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை, ஆர்ட்ஸ் துறை போக போகிறோம்னா நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருங்க. பிசிஏன்றது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். பட் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு முழுமையான டிகிரியாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அட்மிஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் பிசிஏ படிப்பை தவிர்த்துட்டு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். தயவு செஞ்சு பேரலாக உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வளர்த்துங்க. நிறைய ப்ரோக்ராமிங்லாம் படிக்கணும் இல்லை, C++ உடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதில் இந்த இடைப்பட்ட லீவ்லேயே கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தாலும் சரி, நீங்கள் சிவில் படிக்கிறதுனாலும் சரி, பயோடெக்னாலஜி படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் துறை சார்ந்தவரை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை சார்ந்தவரை உங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை வளர்த்துக்குங்க. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ், ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க வெறும் லேபர்ஸ் தான். அதனால தான் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,000 6,000 சேலரி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்புகள் இந்த உலகத்தில் உண்டு. சௌமியா சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கு. ஓகே. என் கட் ஆஃப் வந்து 175.75. ஓகே. எனக்கு இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் என்ன காலேஜ் கிடைக்கும்? நான் ஜெர்மனில் படிக்கலாமா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நீ கெமிக்கல் துறை இல்லாத துறையே கிடையாது. பால் பென்லேருந்து நாம் சாப்பிடும் உணவு வரை எல்லாமே கெமிக்கல் டெக்னாலஜிஸ் தான். ஸோ நீங்கள் நிச்சயமாக கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். 175 நல்ல மதிப்பெண்.
உங்களுக்கு அரசு கல்லூரிகள் கிடைக்காதுமா. பட் என்னன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா அரசு கல்லூரிகள் தவிர சௌமியா வேற எங்கே சென்று படித்தாலும் மனப்பாடம் செய்து அவுடேட்டட் சிலபஸை தான் படிக்கணும். இன்னைக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா துறையுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க பிளேஸ் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் தான். பட் இன்னைக்கு ஐடி கம்பெனிஸில் இருக்கக்கூடிய தேக்க நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 4 வருஷம் கழிச்சு இந்த நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமடைய தான் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களே தவிர இல்லை இந்த வருஷம் தான் இப்படி இருக்கும் அடுத்த வருஷம் அப்படி இருக்குன்னு மாறும்னு யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது இப்போ ஐடி துறை பொறுத்தவரை. ஸோ அதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்தியா இல்லாட்டி யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக நீங்கள் படிக்கலாம். எங்கள் நிறுவனம் மூலிமா இந்த கல்வி ஆண்டுக்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 4 to 5 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் என்ரோல் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும்ல, எங்கே தரமான கல்வி முறைகள் புரிந்து நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜி பிஜி பிஹெச்டி பிடிஎஃப் படித்து முடித்த ஆசிரியர்கள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து கிளாஸ் இருக்கிறாங்க. பட் அதே நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு கல்லூரிகள் தவிர எங்கே சென்று படித்தாலும் அதை திரும்ப நான் சொல்கிறேன் 23-24 இயர் ஓல்டு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் கிளாஸ் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு டர்பைன் பற்றி அவங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லெக்சரர் கிளாஸ் எடுக்கிறாருன்னா டர்பைன் அவர் கண்ணுக்கு நேராக பார்த்ததே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கரெக்டான நாலேஜ் கொடுக்க முடியும்? ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாழ்த்துக்கள். பட் கரெக்டான கல்வி முறைகளை தேர்ந்தெடுத்து படிங்க. அரசாங்க கல்லூரிகளில் மட்டுமே பொறியியலை படிங்க. நிச்சயமா சார், அரசாங்க கல்லூரியில் வந்து பொறியியல் படித்தா ஒரு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கல்லூரியிலும் படிக்கும்போது புரிஞ்சு படித்தா அந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? மேடம் எப்படி படிப்பாங்க? தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு மெமரைஸ் இல்லைங்களா? ப்ளஸ் இப்போ நான் இந்த காலருக்கும் சார் நான் திரும்ப ஷோவில் 3-4 வாட்டி சொல்லிட்டேன். எம்டெக் படித்த பசங்க கிளாஸ் எடுக்கிறாங்க மேடம். அவங்க வயசு பார்த்தீங்கன்னா 24. இப்போ இந்த காலர் பண்ணிருக்கு இந்த பொண்ணு பண்ணிருக்கு 18-19 இயர்ஸ் இருக்கும். 2 பேருக்கு இந்த வயசு வித்தியாசமே 3-4 இயர்ஸ் தான். இவருக்கு என்ன பெருசாக நாலேஜ் இருக்க போகுது? அப்படியே காலேஜில் படித்து முடிச்சுட்டு அப்படியே அவர் மாஸ்டர்ஸ் டீச் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து இது நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எதில் பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். அதில் விட்டுட்டு இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு, வேறு எதை படித்தா நல்ல வேலை வாய்ப்புகள் யாரால் சொல்ல முடியும்? இந்த படி படித்தா நல்ல வேலை வாய்ப்புகள், இந்த படிப்பு நல்ல படிச்சு. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கல்வி முறைக்கு நீங்கள் கொடுக்கணும். கல்வி முறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நம்மளும் டிகிரி வாங்குவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு இன்னும் பெருசாகிட்டே தான் போயிட்டுருக்கு. கல்வி முறை மாற்றம், அதாவது அடிப்படை கல்வி முறை மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இந்த மாணவ மாணவிகளை காப்பாற்ற முடியுமே தவிர வேறு எதை விஷயம் செய்தாலும் இந்த மாணவர்கள் டிகிரி தட் இஸ் கிராஜுவேட்ஸ் ஆகிறாங்களே தவிர அந்த துறை சார்ந்து அவங்களுக்கு எதாவது நாலேஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. முத்துக்குமரன் கோவையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. இணைப்பு துண்டிக்கப்பட்டது சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போன காலர் கூட கேட்டிருந்தாங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வந்து யூஜிலேயே வந்து நிறையா கோர்சஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து யூஜிலேயே அந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் கோர்சஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை வந்து இப்போது மேஜரான கோர்சஸ் ஏதாவது படிச்சுட்டு பிஜியில் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறது வந்து நல்லது? நிச்சயமாக மேடம். பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராடராக இப்போ பேச்சுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா ஆட்டோமொபைல் ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபேக்கல்ட்டிக்கில் தான் வரும். பட் அதுக்கு மெக்கானிக்கல் தான் மோர் பாயிண்ட்ஸ். அதன் பிறகு ஆட்டோமொபைல், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் பேச்சுலர்ஸில் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏனென்றால் உங்களுடைய அதோடைய அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்ல வைடாக இருந்துச்சு அப்படின்னா மாஸ்டர்ஸ் பொறுத்தவரை நம்ம வந்து நேரோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேச்சுலர்ஸ் பொறுத்தவரை ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது. பட் அகெயின் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் புரிஞ்சு இன்ஜினியரிங் படிங்க, இல்லாட்டி இன்ஜினியரிங் படிக்கவே வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. சித்ரா சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்கம்மா. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணி சார். வணக்கம் சார். என் பையன் +2ல வந்து 601 எடுத்திருக்காங்க சார். ஓகே மேடம். அவன் வந்து என்ன படிச்சா நல்லா இருக்கும்? ஆனா நீங்க சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி பிபிஏ படிச்சா நல்லா அவனுக்கு பிளைண்டா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக. ஆனா அவனுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சில தனியார் கல்லூரிகள் வந்து இப்போ பிஇக்கு கூப்பிடுறாங்க. நான் அதை நம்பி போடலாமா சார்? எப்படி? எந்த பயனும் இருக்காது மேடம், எந்த பயனுமே இருக்காது. இப்போ தம்பி மேக்ஸ் எவ்வளவு வாங்கியிருந்தாரு? மேக்ஸ்லாம் ரொம்ப கம்மி சார். அதான் மேடம், பொறியியல் படிப்பின் அடிப்படையே மேத்தமேட்டிக்ஸ் தான், சரிங்களா? ஆமா சார். ஆமா மேடம். ஸோ அதனால அவனுக்கு என்ன வருது, அவனோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு பத்தாது மேடம். நடைமுறை விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அண்ட் அது நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுங்க. பிகாஸ் நான் தான் முன்னாடி திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், அரசு கல்லூரிகளில் மருத்துவம் படிங்க. இவருடைய மார்க்ஸையும் நம்ம பார்க்கணும். இவருடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு பத்தாது. அந்த குழந்தைக்கு மேலே எவ்வளோ வெயிட் ஏற்ற முடியுமோ அதை மட்டுமே நம்ம ஏற்றணும். ப்ளஸ் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமையை அட்ரஸ் பண்ணி இன்றைக்கி நடைமுறை விஷயங்களையும் பார்த்து அழகாக நம்ம அந்த பேக்கேஜாக கொடுக்கும்போது அவர்கள் வெற்றி வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது.
ஸோ நிச்சயமாக எங்களோட ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணுங்க மேடம். யூரோப் ஸ்டடி சென்டர் எங்கள் ஆஃபீஸ் சென்னை, டி நகரில், அதே மாதிரி திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் எங்கள் கிளைகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க, என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை பாருங்கள். ப்ளஸ் அவருக்கு உளவியல் ரீதியாக மோட்டிவேட் பண்ணணும். ஏன் எதற்காக 12th மார்க் கம்மியாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். எந்த பிளானிங் இல்லாமல் அங்கிள் சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, இல்லை நெய்பர் சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி நிறைய பேர் அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தது தான் மிச்சம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 20-30 பேர் டெய்லி எங்கள் 4 அலுவலகத்துக்கு வர்றாங்க. ஸோ இந்த நிலை மாற வேண்டும். முதலும் கோணல் முற்றும் கோணல் இல்லாமல் நாம் விதைக்கக்கூடிய விதை ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த மாணவனின் வெற்றி வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார், ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா வந்துட்டு அவங்க எந்த ஒரு ஃபீல்ட்லயும் வந்து அவங்களால சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பா. இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் சென்னையில இருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? மேடம் வணக்கம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க சார், சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம் தமிழ் பேசுறது 785 எடுத்திருக்காரு. ஓகே, 785 மார்க் எடுத்திருக்காரு மேடம். அவர் முதல்ல வந்து இன்ஜினியரிங் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, ஓகே. எடுக்கலான்றாரு. பிசிஏ வேண்டாம் சார், நம்ம முன்னாடியே சொன்னேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிங்க. பட் அகைன் இப்போ ஏன் இன்ஜினியரிங் வேண்டாம்னு நினைக்கிறாரு? மார்க் கொஞ்சம் குறைவாயிட்டதுனாலயா இல்லை எதனால? இல்லை சார், நான் இதில் போட்டுருக்கேன், கவுன்சிலிங் போட்டிருக்கேன். ஓகே. இல்லை சார், பொறியியல் பொறுத்தவரை நல்ல எதிர்காலம் இருக்குது. பட் அகெயின் இந்த மார்க்குக்கு நிச்சயமாக அரசு கல்லூரிகள் கிடைக்காது. அரசு கல்லூரிகள் அல்லாது நம்ம பொறியியல் படிக்கிறதுக்கு படிக்காமே இருக்கலாம் சார். ஏனென்றால் இன்றைக்கி 98% மாணவர்களுடைய வீழ்ச்சி இதை படிச்சுட்டு தான். சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பிசிஏ வேண்டாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நல்லாயிருக்கும். பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஸ்கோர்ஸ்க்காக மாற்றிக்க வேண்டாம். பிகாஸ் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் கூட 2 lakh per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அவருக்கு மெக்கானிக்கலோ இல்லை ஆட்டோமொபைலோ இல்லை இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு நிச்சயமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் பொறியியல் படிப்புக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகளாவிய அளவில் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நிச்சயமாக இப்போ நீங்கள் வந்து இந்த பேரண்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி பேரண்ட்டும் சரி, நிச்சயமாக எங்களுடைய கல்வி ஆலோசகர்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு தரமான கைடன்ஸ் கொடுத்து, ப்ளஸ் உங்களை மாதிரியே கடந்த ஆண்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டுகளில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய டீட்டெயில்ஸுமே கொடுப்போம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி எங்கள் நிறுவனமாக மூலிமா போனால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே நான் சொல்கிறதே கிடையாது. அங்கே சென்று ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணாமல் முழு ஃபோக்கஸ் கல்வி மட்டுமே அப்படின்னு எடுத்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் யூரோப் ஸ்டடி சென்டரின் பெருமளவு மாணவர்கள் இன்னைக்கு வெற்றி பாதையில் இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் क्वेश्चन இருக்கு, என்னங்கிறத பாருங்க. Sir, what is the scope for BTech Biotechnology, whether it is good in India or Germany? For studying in Germany, what is the process அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத் அப்படிங்கிற பயோடெக்னாலஜி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இந்தியாவா யூரோப்பான்றது ரெண்டாவது டாபிக். பயோடெக்னாலஜி இட்ஸ் அ ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ். நான் நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு செஞ்சுருக்கேன், திரும்ப நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பயோடெக்னாலஜி படித்து முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் பிஜி படிக்கணும், பிஜி படித்து முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கணும். அப்படி படித்து முடித்தா தான் இந்த படிப்பினுடைய நிறைவு இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி, தட் இஸ் பிஜி கூட பயோடெக்னாலஜி இந்தியாவிலே படிச்சுட்டு பிஹெச்டிக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க யூரோப் ஸ்டடி சென்டர் மூலிமா. இல்லை சார் நாங்கள் நிறைய பிஹெச்டி போகணும்னு நினைக்கிறோம். இந்தியாவில் நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டீங்கன்னா 99% அப்ராட் கண்ட்ரீஸில் பிஹெச்டி பண்ணவே முடியாது. ஏன்னா பிஹெச்டி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 1 to 1.5 lakh ஸ்டைஃபன் பே பண்ணுவாங்க எவ்ரி மந்த். ஸோ உங்கள் கேள்வி பயோடெக்னாலஜி உங்களுக்கு ரிசர்ச் ஐடியா இருந்துச்சுன்னா படிங்க. அகெயின் பயோடெக்னாலஜியும் சரி, டாப் ஐஐடி என்ஐடி தவிர வேறு எங்கே நம்ம பயோடெக்னாலஜி நம்ம படித்தாலும் அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதற்குண்டான கேப்பபிலிட்டிஸும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை சார் ரிசர்ச்சில் தான் என் லைஃப்பை நான் வந்து ஈடுபடுத்திக்க விரும்புகிறேன், ரிசர்ச் தான் என் வாழ்க்கை, என் உயிர் மூச்சு அப்படின் போது நிச்சயமாக நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம். அண்ட் செக் ரிப்பப்ளிக், போர்ச்சுகல், ஹங்கேரி நிறைய நாடுகளில் பயோடெக்னாலஜி ஸ்டடீஸ் இருக்குது. நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கல்வி ஆண்டுக்கு நான் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இயர் 2017 உங்களோட ஸ்டடீஸை நிச்சயமாக தொடரலாம். சார் நிச்சயமாக இந்த மாதிரி பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இது போன்ற கோர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ரிசர்ச் வைடரான அந்த ரிசர்ச் ஏரியாவுக்கு போனால் தான் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் இருக்குது, ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த கோர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. கௌஷிக் மதுரையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மேடம் நான் அவங்க அம்மா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? என் பையன் வந்து இசிஏ எடுத்திருக்கான் மேடம். ஓகே, அது எப்படி பின்னாடி வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி மேடம்? ஓகே, எத்தனாவது வருஷம் படிக்கிறாருமா உங்க பையன்? இப்போதான் இந்த வருஷம் தான் மேடம். ஓ எடுக்க போறாங்க இப்போ? ஆமா ஆமா ஆமா, ப்ளஸ் 2 இப்போதான் முடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகேம்மா, கண்டிப்பாக. அவங்க சொல்கிறத பார்க்கும்போது அவள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அகெயின் இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அரசு கல்லூரிகளில் ஜாயின் பண்ணிங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அரசு கல்லூரிகள் அல்லாது இசிஇ ஆகட்டும், ட்ரிபிள்இ ஆகட்டும்,
எந்த விதமான பயனும் கிடையாது. 98% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. அது இசி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும். இதற்கு உண்டான காரணத்தை நான் ஃபஸ்ட்லேருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவுடேட்டட் சிலபஸும் மனப்பாடம் செஞ்சு படிப்பதும் இந்த சின்ன சின்ன பசங்க 23-24 இயர்ஸ் பசங்க தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க மெஜாரிட்டி நான் சொல்கிறது. ஸோ இந்த நிலை மாற வேண்டும். இசிஇ படிப்பை இங்கே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இல்லைன்னா யூரோப் ஸ்டடி சென்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 2 lakhs per year தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இங்கே நீங்கள் என்ன பே பண்ணுவீங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் பெற்றோர்களுக்கு ஒரு பயம், என்ன இப்போவே அனுப்பி ஆகணுமா அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டாயம் எங்கள் நிறுவனம் மூலிமா, யூரோப் ஸ்டடி சென்டர் மூலிமா 17 வயது மாணவிகள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டுருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். தரமான கல்வி முறைகளில் புரிந்து அது இசியோ, ட்ரிபிளியோ, ஐடியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கும்போது தான் நமக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கரெக்டான கல்வி முறையை தேர்ந்தெடுத்து படிங்க. அரசு கல்லூரிகள் அல்லாது வேறு எங்கே பொறியியல் படித்தாலும் அதனால் நமக்கு பெரிய பயன் கிடையாது. அமுதா தஞ்சாவூர்லேருந்து அழைச்சிருக்கீங்கம்மா, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் கேட்கலாம். இணைப்புல தான் இருக்கீங்க அமுதா, பேசுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க மேடம். ஓகே. அதுல இன்னும் அவளுக்கு பயனுள்ளதா? ஓகே, கண்டிப்பாமா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. எம்சிஏ படிக்கலாமான்னு கேக்குறாங்க. எம்சிஏ தாராளமாக படிக்கலாம். 3 years இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு 2 years கிட்டத்தட்ட எம்சிஏ ஸ்டடீஸ் இருக்கும். நிச்சயமாக எடுத்து படிக்கலாம். பட் பிஎஸ்சி படித்தாச்சு, இப்போ அடுத்து எம்சிஏ நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் அதற்குண்டான எல்லை எங்கே திருப்பி இப்போ ஒரு 3 வருஷம், இது ஒரு 2 வருஷம் போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டிங்க, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணீங்க, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எஸ் சார், நிச்சயமாக வந்து எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும், அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறது இந்த ஷோ மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் வந்து இங்கே வந்து மாணவர்களுடைய சந்தேகத்தையும் பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கத்தையும் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நேர்களே, யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் ஒரு நாள் சந்திக்கலாம்.